நடிப்பு அரக்கி கெமி. என்ன நீங்க எது என்ன எது அப்படின்னு சொல்லுங்க. அட்ரஸ் ஆமா அட்ரஸ் முக்கியம், கண்ணாடி முக்கியம். அன்எக்ஸ்பெக்டட் பெஸ்ட் இந்த கண்ணாடி எனக்கு வந்துட்டு நான் அழுதுன்றதுனால எனக்கு அழகா வந்துட்டு அவரே மனசால அழுகுறேன். இது வரைக்கும் வந்த பிக் பாஸ் செட்லயே இந்த செட்டு சூப்பர் செட்டு. பியூட்டிஃபுல். வீட சொன்னேன். ஆனா நீங்க செம்ம ஆளுங்க. கவின் பிரதர் வந்து உங்களுக்கு ஒரு கோடு வேர்டை கொடுத்து எவிக்சன்ல நீட்டா கிளம்பி கார்ல ஏறி வெளில போயிட்டீங்கல்ல, டேட்டு கிடைக்கலன்ட்டு. அப்ப இதெல்லாம் பிளானு. ஓகே, சோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற காதல் மன்னன் எஃப்ஜே. ஏன் எஃப்ஜே மட்டும் இதுதான் எனக்கு கேள்வி ரொம்ப பிடிக்கும். பேரை சொல்லுங்க அப்படி வரிசையா. கமருதீன். இப்போ கமருதீன் 2 ஷிஃப்ட்ஸ். சரி, கெமி அவட்ட நிறைய நாங்க எதிர்பார்த்தோம். பட் கெமி அதை செய்யல அப்படின்னு தான் எங்களோட கருத்து. கெமி என்ன செய்யல, என்ன எதிர்பார்த்தீங்க? வினோதை கெமி அடித்தார்கள். அவர் வந்துட்டு கேம்ல வந்து என்ன கட்டி பிடிச்சாரு பின்னாடில இருந்து. எனக்கு அந்த நசுக்குன அந்த ஒரு இதுல எனக்கும் வந்து அது கட்டி பிடிச்சாரா கட்டி நசுக்குனாரா? there is a difference. டைட்டா ஹோல்ட் பண்ணாரா இல்லனா ஜஸ்ட் கேஷுவல் ஹக்கா? கண்ணி திருவதை பாருங்க, நோ நோ நோ, நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்துட்டு தனியாவே நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அப்ப கெமி அன்பு கேங் இல்ல, வாய்ப்பே இல்ல. கேம்னா இப்போ எல்லா பெண்களும் வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, எனக்கு திவாகர்னா கொஞ்சம் லைட்டா அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யாரெல்லாம் சொன்னாங்க மாதிரி? இந்த ஆபாச அது வேஸ்ட்ங்க, அது அப்படின்னு சொல்லி கெமிக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்களாமே. அப்போ கூட நான் வந்தேன் டாஸ்க்கு. ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இல்ல நயன்தாரா மேம். நீங்க எவிக்ட் ஆகி போனீங்களா இல்ல படத்துக்காக வெளில போனீங்க? எனக்கு நீங்க டாஸ்க்ல வின் பண்ணனும் அப்படி ஆடுனீங்களா இல்ல அது பார்வதி அப்படின்றதுனால? ஹாய் ஆல், வணக்கம் ப்ரோவோக் டிவி நேயர்களே, நான் உங்க ஜோ மிக்கல். ஸோ இன்னைக்கு நாம யார் கூட இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பீஸ்ட் இந்த ஷோவையே தன்னுடைய முதுகுல பாகுபலி மாதிரி தூக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி ஹெவி பில்டப்போட, அதாவது ஆல்ரெடி ஒரு ஷோவில் பிரம்மாண்டமாக, அதுவும் குக்குத் கோமாளிலாம் கோமாளியா வந்து கலக்கி வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி இவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம்ப்பா அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதை எதிர்பார்த்தது அவங்க என்ன பண்ணாங்கன்றத அவங்கள பார்த்து புரிஞ்சுக்கும். வணக்கம் கெமி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன், நீங்க என்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா? என்ன சொல்லிட்டு போனீங்க? அது எப்படிங்க சொல்லிட்டு போக முடியும்? சொல்லிட்டு போனா கூட மன்னிச்சிருப்பேன். ஆனா நான் இன்னொரு இடத்துல இருக்கேன். ஐ வில் நெவர் கோ. பார்த்தா ஓப்பனிங் ஃப்ரேம்ல மாதிரி ஒரு பிரேக் விட்டுருச்சு. எனக்கும் சிரிப்பு வந்துச்சு உங்களுக்கு. ஐயோ, நம்ம தான் அவர் கேட்டப்போ போவே மாட்டேன்னு சொன்னேனே. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ரைட், ஓகே, நல்ல விஷயம், நல்ல விஷயம். போனது நல்ல விஷயம். அண்ட் கெமியை பத்தி நம்மளுக்கு ஒரு 2 வருஷமா தெரியுமா? 2 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா? ஓகே, ஸோ அந்த 2 வருஷத்துல கெமியை நான் வேற மாதிரி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கெமியோடைய அந்த ஆர்ஜேவா மாறினாங்க. ஏதோ ஒரு சேனல்ல அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் விஜேவா மாறினீங்க. அதுக்கப்புறம் குக்குத் கோமாளி, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு ஷோ, அதுக்கப்புறம் வெப் சீரிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கம் வேற வேற பரிமாணங்கள். கெமி கிட்டது ஓ வாட் அ மல்டி டேலண்ட், பரவாயில்லப்பா சூப்பர் அப்படின்னும் போது டப்புன்னு பார்த்தா பிக் பாஸ் ஊடு. ஏன் சோகமாயிட்டீங்க? இல்ல, பிக் பாஸ் ஊட் நல்லமா யோ மிலிட்டரி நீ என்ன இங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியா இருக்கும் போது கெமி அவட்ட நிறைய நாங்க எதிர்பார்த்தோம். பட் கெமி அதை செய்யல அப்படின்றதான் எங்களோட கருத்து. கெமி என்ன செய்யல, என்ன எதிர்பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கெமி வந்து அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் 2 வாரம் மட்டும்தான் அந்த வீட்டுல உள்ள வந்ததுக்கு ஏதோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் கெமியை காணவில்லை, போஸ்டர் மட்டும் தான் ஒட்டல மக்கள், அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேங்க. இப்போ வந்துட்டு கெமிக்கு ஃபர்ஸ்ட் வாரத்துல நடந்த ஒரு விஷயத்தினால ஒன்று நான் அட்ரஸ் பண்ணி அது ஒன்று வந்தது அப்படின்னு. ஏன்னா நான் இன்னும் எந்த எபிசோடும் நான் பார்க்கல. என்ன நீங்க எது என்ன எது அப்படின்னு சொல்லுங்க. அட்ரஸ். ஆமா, அட்ரஸ் முக்கியம், கண்ணாடி முக்கியம். எல்லாம் போகும்போது நான் எடுத்துட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு இப்போ பாருக்கு எனக்கும் ஒரு சண்டை நடந்தது, அந்த பக்கெட் இஷ்யூ. ஆமா,
லிட்டரலி அவள நான் தொடவும் இல்ல, எதுவும் பண்ணல. பக்கெட் அது கேம் இஸ் எ கேம். கேம் உள்ள வந்தா நான் இறங்கி விளையாடுவேன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் அவங்கள ஹர்ட் பண்றதோ, இல்ல அடிக்கிறதோ எதுவும் பண்ணல. அவங்களும் அடி வாங்கிக்கிட்டாங்க பக்கெட்ட வந்து இழுக்கிறப்போ. ஆனா ப்ரொஜெக்ட் அவங்க பண்ணது வேற மாதிரி இல்ல இருந்துச்சு. 40 போன் உடைஞ்சு ஃப்ராக்சர் ஆன மாரி அடுத்த நாள் காலைல இல்லங்க. அவங்க ரியாக்ட் ஸ்கின் வந்துட்டு லைட்டா சென்சிட்டிவ் போலங்க. லைட்டா இது பண்ணாலே அவங்களுக்கு ப்ளூ ஆயிடுது. அது நான் ஓகே. அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். ஆனா அவங்க அவங்களே வந்து வந்து வாங்கிக்கின அடிதான். பக்கெட்ட இது பண்ணி. பொதுவா அவங்க அப்படிதான். நல்ல எத எதனாலும் வந்து அன்ப வாங்கிப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதுல நடந்தோனே எனக்கு ஆக்சுவலி செம்ம கோவம். அப்போவே எனக்கு வந்துட்டு எனக்கு நீங்க அந்த டாஸ்க்ல வின் பண்ணனும் இப்படி ஆடுனீங்களா? இல்ல அது பார்வதி அப்படின்றதுனால ஆடுனீங்களா? பார்வதின்லாம் நான் பார்க்கல. எனக்கு உள்ள போனா யாரும் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எனிமீஸும் கிடையாது. எனக்கு பாரு உள்ள வந்து தான் தெரியும். ம். பாரு வெளியில என்ன பண்ணிட்டுருந்தாங்க, பார்வதி என்ன எப்படி அவங்கள ப்ரொஜெக்ட்டா இருக்காங்க எதுவுமே தெரியாது. நான் அந்த மைண்ட் செட்ல தான் எப்பவுமே கேமும் ஆடுவேன். கேம் ஆடுறோமா, நம்மளால முடிஞ்சது இறங்கி விளையாடணும். அதுதான். எனக்கு ஒண்ணு தோணுச்சு, ஒண்ணு பட்டுச்சு. எப்படி இத எடுத்துன்னு போலாம்? ஸ்டார்ட்டிங் இது சொன்னதாச்சே. ஸோ இந்த தண்ணி அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு இதுல தான் நான் போனேன். முடிஞ்சது. கேம் முடிச்சோனே நான் நார்மல் ஆயிட்டேன். ஆனா அவங்க நார்மல் ஆகல. அவங்க வந்துட்டு என்னென்னமோ பேசியிருக்காங்க. நாங்க திவாகர் மட்டும் 60 கேமரால போய் பார்க்கல. அன்னைக்கு அங்க பார்வதியும் 60 கேமரால பார்த்தோம். எக்ஸாக்ட்லி அந்த அந்த ஒரு எல்லா இடத்துலயும் என்னென்னமோ பேசி என் மைண்ட்ல என்னன்னா, அம்மா நான் உன்ன தொடக்கூட இல்லையேம்மா. நீ வந்துட்டு ஏன் இவ்ளோ பேசுற? எனக்கு செம்ம கோவம் வந்து நான் போய் கேட்கணும்னு நான் நிக்கிறேன். அப்போ வந்துட்டு கனியும், சபரியும் சேர்ந்துட்டு அவங்க கிட்ட போய், "இத பாருங்க நான் உங்களால தான் நான் வந்துட்டு நான் பேச இல்லனா நான் வேற மாரி இத நான் செஞ்சுட்டு இருப்பேன்." அப்பவே நான் வந்து இது பண்ணேன். அவங்க இதுக்கு ஏன் இப்படி கத்துற? கத்த போகாத நீயும் இது பண்ற. எனக்கு அப்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தென் செகண்ட் டைம் வந்துட்டு இதெல்லாம் நைட்டே நடந்துருச்சு. அந்த ஒரு வாரம் ஃபுல்லா ப்ரொலாங் ஏன்னா ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் நாங்க ஒரு சீன பார்த்தோம். என்ன சீன்? கிச்சன். ஆ, நீங்க தோசை சுட்டுட்டு இருந்தீங்க. ஆ, தோசை வேணுமான்னு கேட்டீங்க. ஆ. என்ன அடிச்சு என்னை காயம் ஏற்படுத்தி விட்டு என்கிட்ட வந்து எப்படி தோசை கேட்க அவளுக்கு வந்து மனசாட்சி உண்டு அப்படின்னு அவங்க உங்களை போட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க உட்கார்ந்த ஏரியால. ஆனா அத கொஞ்சம் கூட காதுல வாங்காம நீ என்ன வேணா பேசுமான்னு இருந்த அந்த பொறுமை எங்க? கெமி கிட்ட இப்படி ஒரு கெமி ஆனந்தாவா பார்த்தோமே நாங்க. எப்படி? how it is possible? ஒரு பாயிண்ட்ல எப்படி நான் யோசிச்சேன்னா, அ இப்போ ஒரு செவுத்த பார்த்து ஒருத்தவங்க கொலைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, அவங்க வாய் தான் வலிக்கும். எல்லோரும் ஓகேவா? நான் அந்த தப்பு பண்ணல. நான் வந்து ஃபர்ஸ்ட்டே நான் ட்ரிகர் ஆயி நான் கத்த தான் போனேன். இவங்க எல்லாரும் என்ன அடக்கி கத்தாத, நீ பண்ணாத. ஏன்னா, நீ எல்லாரும் இங்க பார்த்தோம் நீ ஆடுன கேம. நீ எந்த தப்பும் நீ பண்ணல. நீ போய் அவளே இறங்கி லைக் லிட்டரலா இப்போ சேத்துல ஒண்ணு போட்டா அது செதறி நம்ம மேலயும் சேராயிடும். அந்த மாரியும் ஸோ அந்த நெறைய விஷயங்கள் ஓடி எனக்கு இறங்கி நிறைய வந்து தமிழ் பழமொழிகள் உங்க மைண்ட்ல வந்துட்டு போயிருக்கு. ஆமா. ம். அந்த பாயிண்ட்ல அவங்க என்ன ஆஃப் பண்ணி நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன் இப்படின்னு பார்த்தேன். சரி பேசு, உன்னால பேச தான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்னு நான் விட்டேன். இன்னும் 2, 3 இடத்துல நான் வந்துட்டு விளையாடுறப்போ, ஆ இப்போ கனி வந்துட்டு எஃப்ஜேக்கும் எனக்கு ஒரு பெரிய சண்டை நடந்தது. அந்த லைட்டர் சண்டை. அந்த சண்டையில நான் பயங்கர காண்டா இருந்தேன். இப்போ வந்துட்டு பாருன்னா மட்டும் தான் டென்ஷன் ஆகுனா, இல்ல யார் என்ன இரிட்டேட் பண்ணாலும் நான் டென்ஷன் ஆவேன் தான். இது தப்புனா தப்பு. நீ ஃப்ரெண்டா கூட இரு, என் க்ளோஸா இல்ல கூட தயிர் இரு. சாதத்துக்கு கோவப்பட்ட கெமி கூட நாங்க பார்த்தோம். வரோம். அதுக்கும் வரோம். சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு தப்பா இருந்துச்சுன்னா நான் கேட்பேன் அப்படின்ற மாரி. அந்த இடத்துல என்ன வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல கெமி, நீ எஃப்ஜே உன்னை எந்த விதத்துல பார்த்தா, எந்த விதத்துல சொன்னா உனக்கு தெரியுமா? ஃப்ரெண்டா? இல்லன்னா உன் கண்டெஸ்டன்ட்டா? நீ அப்படி யோசிச்சியா? இன்னொரு சைடு கண்ணியக்க நான் ஒரு மாரி பர்ஸ்ட் ஆயி நான் அப்ப கூட விடல. நான் கத்திக்கிட்டு தான் இருந்தேன். உள்ள போயிட்டு நான் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப உச்சத்துல போயிட்டு. அப்போ கண்ணி அவங்க என்கிட்ட வந்துட்டு, இல்ல கெமி நீ விட்டு குடுக்குற தன்மானம் வந்துட்டு எல்லாத்தையும் விட அதிகம். நீ விட்டு குடுக்கணும். நீ ஏன் இப்போ கோவமாவற? நீ ஏன் இப்படி பண்ற? விட்டுரு." அப்படி இப்படின்னா அவங்க தலையாவும் இருந்தாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, என்கிட்ட பேசுறாங்கல்ல, அந்த ஹீட்ட குறைக்கிறதுக்காக தான் பேசுறாங்க. அங்கேயும் எஃப்ஜே கிட்ட போய் பேசியிருப்பாங்க அப்படின்னு நான் நீ நெனச்சேன். நினைச்ச. நான் நெனச்சேன். ஆ. ஓகேவா? எனக்கு தெரியாது. ஆ. நான் நெனச்சேன். ஆனா அந்த பாயிண்ட்ல நான் அப்புறமா ரியலைஸ் பண்ணேன். ஓ! நீங்க பேசவே இல்லையா? அப்போ என்ன ஆஃப் பண்றதுக்கு மட்டும் தான் அப்ப அவன் பண்ணது தப்பு. அது எப்படி நீங்க அட்ரஸ் பண்ணல? அது நீங்க அட்ரஸ் பண்ணிரணும். நீங்க ஒரு இது எப்ப தெரிஞ்சுச்சு உங்களுக்கு? அப்பவே அந்த வீக்கெண்ட் ஆ. தான் எனக்கு தெரிஞ்சது டு பி ஹானஸ்ட். தெரிஞ்ச உடனே நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அதுக்கப்புறம் பொறுமையா யோசிக்கிறேன். இல்லையே இது அவங்க நம்மள வேற ரூட்ல டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாரி அப்ப இருக்கு. கெமி அன்பு கேங் இல்ல. வாய்ப்பே இல்ல.
என்னங்க சொல்றீங்க? என்னங்க சொல்றீங்க? நான் ஏன்னா அவங்க என்கிட்ட வந்து கேட்டதெல்லாம் வெளியில வந்தது இல்லையா? ம். என்கிட்ட டைரக்ட்டா வந்து, "எப்படி கெமி நீ வந்துட்டு ஒரு இடத்துல நீ வந்துட்டு நல்லா பேசுற. ஆனா போய் ஏதாச்சும் ஒரு நாம இல்ல சொல்லணும்னா நீ அப்படியே எனக்கு அப்படிலாம் வராது." அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு போவாங்க. இப்போலாம் வந்துட்டு எப்படி உன்னால தனியா விளையாட முடியுது? ஒரு இடத்துல நீ சொல்ற, "நான் என் கேம தனியா தான் விளையாடுவேன்." அப்படின்னு. எப்படி ஒருத்தவங்க கூடயே இல்லாம லைக் லிட்டரலி "வா, வா நாங்கலாம் இருக்கோம்." ம். அப்படின்ட்டு. இன்னொன்னு நீ யுவர் ஓன் எல்லோலாம் சொல்றப்போ, அவங்க வந்துட்டு இல்ல, "ஓ இந்த வீட்டுல தனியாலாம் கேம் ஆடவே முடியாது. ம். நீ வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் உன் கூட வேணும், வேணும்னு சொல்லிட்டு." நான்ல இல்ல. க அப்போ கனி அக்கா அப்போ வந்துட்டு ஏன்னா அக்கான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால, கன்னி திரு இத பாருங்க. நோ, நோ, நோ. நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்துட்டு தனியாவே நான் ஆடிக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட்ல நான் ரியலைஸ் பண்ணதுலேருந்து நான் அவுட் ஆனேன். இப்போ 2, 3 அதே கேள்வி நீங்க அனுப்புங்க. ஏங்க நான் அத கேட்கவே இல்லைங்க. அப்பவே வெளில வந்துட்டேன். அந்த நான் ஆஃப் ஆன டைம்ல தான் நான் தெரியாம போயிட்டேனோ எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. நான் ஆஃப் ஆனா ஐ கேம் ஆன். எனக்கு இல்ல. எனக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் பேசுவேன். நான் கத்துவேன். நான் ஏன் கேட்கக்கூடாது? நான் ஏன் வந்துட்டு அடங்கி போணும்? நான் ஏன் வந்துட்டு விட்டு குடுக்கணும்? நீங்கலாம் அத சொல்றீங்க. எனக்கு ரியலைஸ் ஆயி நான் வெளில வந்துட்டேன். இப்ப 2 வாரத்துல ம். 2 பிசிக்கல் டாஸ்க்ல ம். உங்க ட்ரெஸ்ஸ வந்து கிழிக்கிற மாரி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. ம். பார்வதி தான் அது இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ம். அத ஒண்ணு. எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க ஒரு பண்ணதுக்கு ரிட்டாலியேஷன் பழிக்கு பழின்னு நினைச்சீங்களா? இல்ல ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்களா? நான் ஆக்சுவலி பாரு பண்ணதாவே நான் பார்க்கல. ம். என் என் நான் எப்படின்னா, நான் லிட்டரலா இந்தியாக்கு விளையாடுறப்போ, கேம் டைம்ல எங்களுக்கு இந்தியாக்கு விளையாடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ட்ரெய்னிங் இருக்கும் இல்லையா? அப்போ நாங்க ட்ரெயின் பண்றதே பாய்ஸோட. ம். ஓகேங்களா? லிட்டரா சீனியர் பாய்ஸோட. ஏன்னா, நம்மளோட பவருக்கு அதிகமா விளையாடினா தான், நம்ம கம்மியா இல்ல வரவங்க நமக்கு ஈஸியா இருக்கும் விளையாட. ஸோ அவங்களோட நான் மோதி ஆடி எனக்கு பழக்கம் இருக்கு. அப்படிதான் நாங்க ட்ரெயின் ஆயிருக்கோம். அந்த இடத்துல வந்து நம்ம எதையும் யோசிக்க மாட்டோம். நம்ம அந்த இத ஜெயிக்கணும். எப்படியாச்சும் அந்த ஜெயிக்கணும் தான் என் மைண்ட் எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்லயும் எனக்கு வந்துட்டு அந்த இதுல எத்தன பேர் நான் பாய், கேர்ள்லாம் பார்க்கவே மாட்டேங்க ம். கேம்ல. எனக்கு புரிஞ்சுது. ஆனா ஒரு 4, 5 பேர் புடிக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். என்னென்னமோ என் ட்ரெஸ்க்கு ஆகுதுன்னு தெரியும். ஆனா யார் பண்றான்னு எனக்கு தெரியாது. அப்புறமா நான் முடிச்சுட்டு எல்லாமே குடுத்து முடிச்சுனால வந்துட்டேன். செம்ம அடி, ம். செம்ம ஆமாமா அடின்னா, பார்த்தேன். எனக்கு நான் ஒரு இடத்துல சொல்லல. அவ்வளவுதான். சிரிச்சுட்டே இருந்தேன்னா, உங்களுக்கு மட்டும் அடி இல்ல. எஃப்ஜேக்கு ஒரு செம்ம இடத்துல அடி. வராது. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். எனக்கு செம்ம அடி. நான் லிட்டரலா எப்படின்னா, சிரிச்சுட்டே இருந்தேன்னா, "அடிச்சுட்டே இருப்பீங்களாடா, வலிக்கலன்னு சொல்லலையேடா" அப்படின்ட்டு ஆ வந்து நிக்கிறேன் எல்லாரும். எல்லாரும் எனக்காக வந்து பேசிட்டு, "பாரு நீ அவ்ளோ பேசுனியே, நீ மட்டும் அவ ட்ரெஸ்ஸுனால" பாரு என் ட்ரெஸ்ஸ கிழிக்க வந்தாளா? ஆனா கூட நான் பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா ஃப்ரீயா அது விட்டீங்க. கேம் உள்ள நடந்தது. கேம். கேமுக்குள்ள நடந்தது. ஏன்னா ஒரு மக்கள் பார்க்குறாங்க. இது கேமராஸ் இருக்கோ இல்லையோ, இங்க இருக்கிற ம். எல்லாரும் பார்த்துட்டாங்க. நீ பண்ணது டர்ட்டி கேம். ம். அது எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் பார்க்கல. ஏன்னா ம். நான் அந்த ம். ஃபைட்டிங் ஸ்பிரிட்ல இருந்தேன். இப்ப கூட நான் அத ம். பார்க்கல. நான் இனிமே தான் போய் பொறுமையா பார்க்கணும். அத பார்க்கணும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ம். நான் இப்படிதான் இழுத்து தான் நான் விளையாடணும்னு இல்ல. நான் என் திறமையில நான் விளையாடுவேன். நான் உன்ன கீழ தாழ்த்தி விளையாடணும்னா, "இங்க வா நீ" அப்படின்னு கழுத்த நறுக்கி, "இங்க உட்காரு" அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். நான் ம். பண்ணலையே. ஸோ ஓகே. தட் இஸ் டன். டன். ஓகே. ஸோ இவ்ளோ சரியா, தெளிவா பேசுற கெமி. ம். திவாகர் அவரோட ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ம். இதே மாரி ஒரு கேம் பிளேல. ம். இங்க எங்க பார்த்து பேசுறீங்க? அவர் உட்கார்ந்திருக்காரு. நீங்க நின்னுட்டு ம். இருக்கீங்க. எங்க பார்த்து பேசுறாருன்றீங்க. உட்கார்ந்தவர் வேற எப்படி பார்த்து பேச முடியும்? நான் ரொம்ப நேரமா அவர் அப்படி இல்லைங்க. அவருக்கு இப்போ யார்கிட்டயாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா, ம். அவரு அந்த இடத்துல அவருக்கு லைக் உங்க கூட ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணு பார்த்து பேச மாட்டாரு. ம். எங்க இருந்தாலும் எல்லா இடத்துலயும் நான் இத அட்ரஸ் பண்ணுவேன். ம். அவர்ட்ட நீங்க ஏன் கண்ண பார்த்து பேச மாட்டீங்க? அவரு ஸோ வந்து அதத்தான் சொன்னீங்க. அததான் சொன்னேன். தவறா சொல்லல. தவறா நான் நான் வெளியில சொல்லல. வந்து அது வேற மாரி பரவி, திவாகர் அவர்கள் எங்க பார்த்தாங்க தெரியுமா கெமிய? ஐயோ! ஏன் கெமி இப்படி திவாகர் மேல ஒரு விக்டிம் கார்ட ப்ளே பண்றாங்க? நான் அப்படி விக்டிம் கார்ட் ப்ளே அப்படின்னு பண்ணேன்னா, ஒரு குற்றச்சாட்டு ஆ. வந்துச்சு. அதுக்கு கெமியோட ஆன்சர் என்ன? என் ஆன்சர் வந்து கிடையாது. இப்போ நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். கண்ண பார்த்து பேசுங்க இல்ல. நிக்கிறேன். நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்படின்னா இங்க பார்க்கலாம். நான்ல என் கண்ண பார்த்து பேசுங்க. ஏன் வைக்கல? அந்த காண்டாச்சு. பிரச்சனைக்கு சொல்யூஷன் குடுங்க. குடுத்தாரா? இல்லையே. கடைசி அவர்கிட்ட போய் வரைக்கும். சொல்யூஷன் கேட்டா எப்படி குடுப்பாரு? எனக்கு புரியல.
ஆனா ஒண்ணு அந்த அந்த விஷயத்துல நான் ஸ்ட்ராங்கா கேட்டதுலேருந்து இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட எந்த கேமும் அவரு ஆடினதில்ல. இது இந்த மத்த கேம் என்ன கேம்? கேம்னா இப்போ இந்த எல்லா அவுட் பெண்களும் வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, எனக்கு திவாகர்னா கொஞ்சம் லைட்டா அன்கம்ஃபர்டபுளா இருக்கு ஆ, அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யாரெல்லாம் சொன்னா அந்த மாதிரி? ஆ கனி ஆ, சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி தெரியாதுங்க. டூ பி ஹானஸ்ட் பட் நெறைய நிறைய பேர் பேர் பேசுறாங்க அத. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது எல்லாரும் சேஃபா இருக்காங்கன்றாங்க. இதுல எது உண்மை? அவரு என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணது சூப்பர். கிடையாது. அது நான் சொல்ல முடியும். ஓகே. பட் மத்தவங்க மத்தவங்களுக்கு அத பேசுறாங்கன்றது ஏன்னா பார்க்க அந்த முடிஞ்சுச்சு. மொமெண்ட்ல வந்து பேசுறப்ப மத்தவங்க இப்ப அரோரா ஒரு இடத்துல வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் கூட ரீல் சூப்பரா ஆமா, பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாமே ம். குடுத்தாங்க. எல்லாம் பண்ணிட்டு சடனா ஒரு பாயிண்ட்க்கு தாண்டி எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு பிடிக்கல. நீங்க ரீல்ஸ் பண்ண அந்த ம். ஸ்பேஸ்லாம் குடுத்தது நீங்க தான். கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டதுக்கு அப்புறம் கம்ஃபர்ட் ஜோன் குடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாரி நீங்க சொன்னீங்கன்னா, அது எப்படி? இப்போ என்ன கேட்டீங்கன்னா, கிடையாது. எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே தப்பா கிட்டே வரல. கராத்தே கிட்ல அவரு என்கிட்டயே கெமிய பத்தி தான் தெரியுமே. எனக்கு தெரியல. எனக்கு லிட்டரலா எனக்கு இந்த வீட்லயும் எனக்கு அந்த மாரி எதுவும் ஃபீல் ஆனது கிடையாது. சூப்பர், சூப்பர். ஓகே. சோ இப்ப அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்லணும்னா, கேளுங்க, கேளுங்க. வினோத ஏன் அடிச்சீங்க? அடிச்சேனா? எதுல? அப்படிதான் சொல்றாங்க. வினோதை கெமி அடித்தார்கள். அந்த மாஸ்க் டாஸ்க் சொல்றீங்களா? அந்த ஒரு இடம் தான் நான் அத பண்ணியிருப்பேன். அந்த மாஸ்க் டாஸ்க். அவர் வந்துட்டு கேம்ல வந்து என்ன கட்டி பிடிச்சாரு பின்னாடிலருந்து. எனக்கு அந்த நசுக்குன அந்த ஒரு இதுல எனக்கு கோவம் வந்து, அது "ஏன் கட்டி அப்படி பிடிச்சாரா? பண்ண?" கட்டி நசுக்குனாரா? தேர் இஸ் a டிஃபரன்ஸ். டைட்டா ஹோல்ட் பண்ணாரா? ஆ. இல்லன்னா ஜஸ்ட் கேஷுவல் ஹக்கா? இட் வாஸ் நாட் ஹக்குலாம் இல்ல. இது அவரு தப்பா பண்ணாரு கூட நான் சொல்லல. அந்த தப்பான இன்டென்ஷன்ல அவள அப்படி பண்ணணும்லாம் கிடையாது. அவரு என்கிட்ட அந்த மாரி பிஹேவும் பண்ணதே கிடையாது அவரு. சோ நான் அவர் மேல நெறைய பேர் இந்த குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேணும்னே தான் அவர் பண்றாரு அத. இல்ல. அந்த கேம்லாம் அந்த 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 ஸ்பார்க் ஆஃப் அந்த அந்த மொமெண்ட்ல இப்ப எப்படி அந்த மொமெண்ட்ல நான் அப்படி பண்ணேன்னா, நான் ஒரு ரீஃப்ளெக்ஸ் ஒண்ணு பண்ணேன்ல. ம். அந்த கேம்ல அவருக்கு என்னன்னா ரூல்ஸ் தெரியல. ம். எப்படி ஆடணும், என்ன ஆடணும்னு. அவரு நெனச்சாரு அடக்கிட்டா இவ எப்படி மத்தவங்கள அடக்குவா. ஆனா அடக்க முடியாதுன்னு சொல்ட்டாங்க. நான் செம்ம காண்டாயிட்டேன். ஏங்க நீங்க பண்ண விதம் தப்புன்னு சொல்ல. ஆனா நீங்க விளையாடுனது தப்பு. பட் உடனே அவர் மன்னிப்பு கேட்டாரு. ஆமா. அண்ட் அப்பவே நான் சொன்னேன். அவரு என்கிட்ட பேசினாரு. என்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இது பண்ண நான் சொன்னேன், "நீங்க தப்பான விதத்துல என்ன பண்ணல. ஆனா தப்பான கேம் தான் ஆடியிருக்கீங்க. நீங்க இப்படி ஆடக்கூடாது. தட் இஸ் வாட்." ஏன்னா அது பையன் பொண்ணுலாம் இதுல வராதுங்க. நம்ம கண்டிப்பா. கேம்னு ஒண்ணு இறங்கிட்டோம்னா, எல்லாரும் சமமா இருக்கிற இடத்துல தான் நிக்கிறோம். அப்பனா இந்த கேம்குள்ளயே வரக்கூடாது. கரெக்ட். சரி. நீதி, நேர்மை, நியாயமா இருந்த கெமி அந்த வீட்ல. ஓகே. அதுக்கு மறுபேரா இருந்த கெமி. அப்படி நான் தயிர் சொன்னேனா? சாதம் மேட்டர்ல நான் சொன்னேனா? இருங்க. இந்த மேட்டர் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் உண்மை. சொல்லுங்க. ஒண்ணு காரமா வேணும்னு. ஆ. இல்ல காரம் வேணான்னு. ம். காரம் வேணான்றீங்க. ஆனா காரத்த வைங்கன்றீங்க. ம். அப்புறம் காரத்த வச்சா காரமா இருக்குன்றீங்க. ம். என்னதான் உங்க பிரச்சனை? அதுக்கும் போய் உட்கார்ந்து ஓரமா ஒப்பாரி இருக்கிறீங்க. சரி நான் சொல்லவா? மக்கள் நாங்க என்னதான் செய்யணும்? சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். ஆ. அந்த பிரச்சனை என்னன்னா, இப்போ நார்மலா நெறைய பேர் காரமா சமைப்பாங்க ஆ. கிச்சன் டீம்ல. ஆனா அந்த காரம் வந்துட்டு பேரபிள் அப்படி எப்படி சொல்றது? கன்சியூமபிள் சாப்பிட முடியும். 1/2 கிலோ ஓகேவா? மிளகா பொடி போட்டு செய்யுங்கன்னு வினோத் சொல்லிட்டு போறாரு. இருங்க. ஆ. நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கு பதில் வேணுமா? பாத்தீங்களா? நான் வேணாமா? சொன்ன நியாயம் நீதின்னு சொன்னல பாத்தீங்களா? சொல்லுங்க. பதில் தானே குடுத்துட்டு கண்டிப்பா இருக்கேன். கொடுங்க. ம். ஓகேவா? ஆனா இப்போ திவ்யா பண்ணது, நான் அவங்களுக்கு பண்ணது சொல்லல. நார்மலா வந்துட்டு எங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு பண்றப்போ, சாம்பாருங்க. அது ஒரு அதுதான் எங்களோட குழம்பே ஃபார் த ரைஸு. என்னால முடியல. லைக் லிட்டரலா காதுல இருந்து புகை, தலை வெடிஞ்சு போற அளவுக்கு. லிட்டரலா எனக்கும் கம்ருதீனுக்கும் அத வச்சு ஒரு சண்டையே நடந்துச்சு. ஆனா அந்த சண்டை வந்து நான் எஃப்ஜே கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் தேவையில்லாம உள்ள வந்து ம். ஒண்ணு பண்ணான். அவன் அவ்ளோ பண்ணவன், அப்ப சாப்பிடல. சாப்பிட்டு முடிச்சுட்டு, "இவ்ளோ காரமா இருந்துச்சா?" லைக் ஏய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லிக்கணும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப முடியல. நெறைய பேருக்கு முடியல. காரம் சாப்பிடுறவங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த டாஸ்க்குக்கு ஒண்ணு பண்ணாங்க. டாஸ்க்கு இப்போ வினோத் தானே கேட்டாங்க. ஒரே ஒருத்தர் தானே. ஏன் அவ்ளோ அ என்ன கத்திரிக்காயா? ஞாபகம் இல்ல. கத்திரிக்காய்ன்னு நெனைக்கிறேன். ம். கத்திரிக்காய் தொக்கு கேட்டா, ஏன் அவ்ளோ பண்ணணும்? ம். ஒரே ஒருத்தர் வந்து ம். கேட்டதுக்கு. இன்னொன்னு, இப்ப கமருதீன் சரி. அரோரா இப்ப வந்து அவங்க பண்ணிட்டாங்க. உங்கள இருங்க. வைக்கும்போது காரம்னு சொல்றாங்க. அதுதான் ஆ. நான் சொல்றேன். ஏன் நான் அவ்ளோ ஆர்க்யூ பண்ணேன்னா, அரோரா வந்து கேட்கறாங்க. ம். ஃபர்ஸ்ட் குடுக்கல. அரோரா வந்து கேட்ட உடனே, இல்ல டாஸ்க்குக்கு பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடுல கம்ருதீனும் பிரிஞ்சி கேட்கறாங்க இங்க. பிரிஞ்சி கேட்டா, நீங்க வந்து இந்த ஸ்லேட்ல எழுதுங்க.
ஸ்லேட்ல எழுதினீங்கன்னா நான் தருவோன்னு ஸ்லேட்ல இருந்தா கொடுத்தான். நான் அரோரா கேட்டோன்னே கேட்டு இப்படி அப்படி இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டா அது சரி இப்போ இதை எடுத்து காமன் ஃபுட் ஆக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்கே இது ஆல்ரெடி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இதுவே தப்பு. ஓகேங்களா? இன்னொரு சைடுல ஒரு ஆள் டாஸ்க் கேட்டத இவ்வளவு பண்ணது தப்பு. ஒரு ஆள் அது எங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஒரு ஆளுக்கு தான் கேட்டாங்க. இவ்ளோ பண்ணி வச்சுட்டா அது எடுத்து அத காமன் ஃபுட்டா மாத்திட்டாங்க. அது காமன் ஃபுட்டா மாத்திட்டீங்க. காமன் ஃபுட்டா இருக்கிறது எல்லாருக்கும் காமன் மாதிரியே அவங்க சமைக்கணும். இல்லனா அது கொடுத்திருக்கவே கூடாது. டாஸ்காவே வச்சிருக்கணும். காமன் ஃபுட்டா மாத்திருக்காங்க. மாத்திட்டாங்க. வேஸ்ட் ஆக கூடாதுன்னு. டாஸ்க் இருக்கு அதுக்கப்புறம். வேஸ்ட் எப்படி சொல்றது? வினோதுக்கு போதும். அதானே அப்ப மீதி இருக்கு வேஸ்ட் ஆகும். வினோத்துக்கு எக்ஸ்ட்ரா காரம் போடணும், வினோத்துக்கு எக்ஸ்ட்ரா இதுவா பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணது. வினோத்துக்கு மட்டும் ஒரு 4-5 பீஸ் கத்திரிக்காய் எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு அவனுக்கு கொடுத்திருந்தா ஓகே. இவ்ளோ ஃபுட் எடுத்துட்டு பண்றது எனக்கு நாட் ஓகே தோணுச்சு. பிளஸ் 4 ஊரு சாப்பிடுற grocery கொடுத்தாங்களே இந்த சீசன். அதான் பிரச்சனை. இல்லைங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க ரவா கஞ்சி தாங்க குடிச்சோம். தண்ணி, ரவா, உப்பு. இப்போதான் 2 வீக்ஸா தான் எங்களுக்கு நல்ல சுவரே வந்தது. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு கேட்டோடனே நான் கேட்டேன், காமனா ஒன்று கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் 2 பீஸ். நான் தயிர் சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது நான் ஊறுக்காய், ஏன்னா அது காலையிலயும் அவங்க சாம்பார் கொடுத்தப்போ ஒரு ட்ராப் கொடுத்தாங்க. நான் இது ஊறுக்காவா தான் சாப்பிட போறேன் அப்படின்னு. நான் தயிர் சாதம் ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு தயிர் சாதம் கிடைச்சது. எனக்கு நான் ரொம்ப இதுவாக கேட்குறேன், எனக்கு வேங்க அப்படின்னு. அவளை முடியாது, இது காரம் காரம் காரங்கிற. இது ஏன் இப்போ இவ்வளோ பெரிய இதுவா நானா தான் கேட்குறேன். அண்ட் ஊர்க்காவா தான் அதை நான் தொட்டு சாப்பிட போறேன். லிட்டரலா பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருக்கும். அது ஒரு மாதிரியா அவங்க வந்துட்டு லிட்டரலா என் மேலே திருப்பி, எனக்கு ஏன் இப்போ என் மேலே திருப்புறீங்க, எனக்கு ரொம்ப அன்ஃபேரா தோணிச்சு. அதனால நான் கேள்வி கேட்டேன். ஒரு பாயிண்ட்ல நான் லிட்டரலா அது நான் கொஞ்சம் கேட்டது தப்பா போச்சு. நான் ஏன்னா ஃபுட் இஸ் லைஃப் ஃபார் மீங்க. சூப்பர். பார்த்தோம் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பேசுனீங்க. அதுக்கு பரிசு தான் அந்த கண்ணாடி. இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணோம். கவலைப்படாதீங்க. அதே மாதிரி எனக்கும் சாப்பாடு கஷ்டம்னு சொல்கிறேன். அதுக்காண்டி கொடுத்துருங்க. அதையும் நீங்கள் மேற்கொள் காட்டிக்கொண்டு நான் அடுத்த கண்டென்ட்டுக்கு போகிறேன். ஸோ அந்த வீட்டில் நிறைய பேர் நிறைய விதம். ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒரு விதம்னே வச்சுப்போம். ஓகேவா? அந்த வீட்டிலேயே இவங்க டிசர்விங்கே இல்லை, நான் வெளில வர்றதுக்கு பாரு இவங்க போயிருக்கணும்னா நீங்கள் யாரை சொல்லுங்க? நிறைய பேர் இருக்காங்க. டப்புன்னு ஒரு ஆள். ரம்யா, அரோரா, பிரஜின். எனக்கு இவங்கெல்லாம் இந்த ரீசெண்ட் இதுவே ஐ ஃபீல் நான் அவங்கள விட கொஞ்சம் நல்லாவே நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இன் தி எண்ட் இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ்ல. மக்கள் சாய்ஸ். மக்கள் சாய்ஸ். எப்படி போறாங்க வர்ற மாதிரி பண்றாங்க. ஏங்க சரி சரி ரைட், நல்ல விஷயம் தான். ஓகே. ஸோ இப்பதான் இந்த கதையில ஒரு முக்கியமான தருணம். இந்த ஆபாச அது வேஸ்ட்ங்க. அது பேசணும் சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி அதோட ஆரம்ப புள்ளி உங்ககிட்ட தான் டிஸ்கஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க தான் விஜய் சேதுபதி சார் உங்களை கூப்பிட்டு கேட்டாரு. ஆமா. அது அது அப்ப நடக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இது அன்வான்டடா பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? எனக்கு ஃபர்ஸ்ட் புரியலங்க உள்ள என்ன நடந்துச்சு. ஏன்னா எனக்கு ஆபாச குறினா மீனிங் தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வாட்டர் மிலானுக்குமே மீனிங் தெரியாது. அவர் இன்டர்வியூ எடுக்கும் அவர் தான் சொல்றாரு, பார்வதி சொல்லிதான் நான் பண்ணேன் அப்படின்ட்டாரு. என்ன மேட்டர்னா அந்த டைம்ல நாங்க கேம்ல ஃபோக்கஸ்டா இருந்தோம். அதான் சொல்றேன், கேம் வந்துட்டு நான் கேம் வெரியன் மாதிரி ஆயிடுவேன். ஸோ இந்த கேம்ல நாங்க எப்படியாச்சும் நம்ம டீம், நானும் ஆடியன்ஸ் தான் அப்போ நான் விளையாடல, நம்ம டீம் நிக்க வைக்கணும். அதுக்கு அரோரா ஒரு ஐடியா சொன்னா, இப்போ வந்துட்டு நம்ம வீடு இப்படி கட்டுறோம்னு நடுவில் ஒன்று வச்சோன்னா பேலன்ஸா நிற்கும், இப்படி 2 இது வச்சுனா நம்ம இப்படி வச்சோன்னா பேலன்ஸா நின்றுச்சுன்னா நம்ம நிறைய கட்டலாம், என்ன பால் அடிச்சாலும் விழாது. எங்களுக்கு லைட்டா அந்த அப்போ எங்களுக்கு புரியல. இப்படியும் ஒரு சிவில் இன்ஜினியர் அளவுக்கு அரோரா சொல்லியிருக்காங்க. அவ ஆக்சுவலி ஐடியா தான் கொடுத்துருக்கா. ஆனா அவ சொல்றதை எங்களால இது பண்ண முடியல. ஸோ டப்புன்னு ஓடி போயிட்டு இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஒன்று பண்ணலான்னு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தா. என்கிட்ட சொன்னா. அவ அங்க போய் சொல்றப்போ நான் பார்க்கல, நான் எப்படி வச்சா கூட நான் பார்க்கல. ஆனா எங்ககிட்ட சொல்ற அந்த இது வச்சு ஞாபகம் வந்துச்சு. போயிட்டு வந்தோடனே யாரும் ஏதோ திட்டு வாங்கியிருக்கா போல. நான் கேட்டேன், ஏன் இப்போ சோகமா இருக்கு அப்படின்னு. இல்லை அங்கே ஏதோ சொன்னா, நான் உடனே ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா, கானா வினோத்தும் இப்போதான் திட்டுவாங்க. நான் ஒன்றும் இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டியை தொடாதரா, அதனால தான் உன்னை இது பண்ணியிருப்பாங்க, நீ வா, நீ வந்து உட்கார், நீ சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இது சடனா ஆரம்பிச்சு எனக்கு ஒரு பாயிண்ட்ல தேவையில்லாத விஷயத்த நீங்க இது பண்ணீங்க. அதனால விஜய் சேதுபதி சார் கேட்டப்போ கூட நான் சொன்னேன், இல்லை சார் இது தப்பாவே சொல்லலை, இது இங்கே ஏன் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா அந்த விஷயத்தில் நான் அவங்க 2 பேர் பேசுகிறதுல நான் இல்லை. பெரிய சண்டை லிவிங் ஏரியாவில் நடந்தப்போ கூட நான் திவாகர் கிட்டே டைரெக்டாக சொன்னேன், அண்ணா நான் சொல்கிறேன், ஏன்னா நான் அங்கே இருந்தேன், அரோரா என்கிட்ட
அது நார்மலா இப்படி வச்சா பேலன்ஸ் ஆகும்னு என்கிட்ட சொன்னான். ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி உங்கள தப்பா சொல்றதுக்காக இது இருந்ததுன்னா நானே அவள திட்டியிருப்பேன். நெறைய யாராச்சும் ஏன் இப்படி பேசுறன்னு திட்டிருப்பேன். பண்ணல, கேட்கல. விஜய் சேதுபதி சார்ட்ட சொன்னேன். எனக்கு அரோரா மேல தெரிஞ்சது காண்டு. அது என்ன காண்டுன்னு மக்களுக்கும் தெரியும். எனக்கு சத்தியமா இல்ல. தெரியல. அவங்க வச்சது மக்களுக்கு தெரியும். ஆ. மக்கள் பார்த்துட்டாங்க. ஸோ அது இருக்கு. ஓகே. ஸோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற காதல் மன்னன் எஃப்ஜே. ஆ. ஏன் எஃப்ஜே மட்டும் தானா? ஆ இதுதான் எனக்கு கேள்வி ரொம்ப பிடிக்கும். பேர சொல்லுங்க அப்படியே வரிசையா. கமருதீன். ஆ. இப்போதைக்கு வந்துட்டு கமருதீன் அண்ட் எஃப்ஜே காதல் மன்னன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா கமருதீன் அரோரா. கமருதீன் அரோரா. இப்போ கமருதீன் 2 ஷிஃப்ட்ஸ். சரி. கமருதீன். ஓகே. ஓகே. ஆ. டே டைம்ல அரோராவோட இருப்பாங்க. இன்டர்வியூ வித் கெவின் மாத்திட்டு காசிப் வித் கெவின் நல்லா இருக்கு. என்னங்க? சொல்லுங்க சொல்லுங்க நல்லா இருக்கு. ஏய் இது ரொம்ப உங்களுக்கு யாருக்கும் தெரியலையா? எங்களுக்கு அவ்ளோ இல்ல கிளியரா எங்களுக்கு தெரியுது. தெரியும். உங்களுக்கு தெரியுதான்றத பாக்குறோம். ஆ வீட்டுக்குள்ள இருக்கீங்க. உடனே மாத்திட்டீங்க இல்ல பாத்தீங்களா? நல்லா தெரியும். ஆ. டே டைம்ல அரோராவோட இருப்பாங்க. நைட் டைம்ல வந்துட்டு பார்வதி கிட்ட பேசுவாங்க. நீங்க இப்ப 2 பேர் சம்பந்தமா சொல்றீங்கல்ல. ஆ. ஆனா என் தலைவன் எஃப்ஜே வேற மாதிரி. ஆதிரை. ஆ. அதுக்கப்புறம் யாரு? வியானா. ரியானா. ஓகேவா? ஸோ இப்ப இது நடுவுல ரம்யா ஜோன் ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது நீங்க பார்க்கல. நாங்க பார்த்தோம். அப்படியா? நான் தெரியல. நான் அதெல்லாம் பெருசா நான் ஆமா. பார்க்கல. ஆனா எனக்கு எஃப்ஜே இத நான் எப்படி சொல்வேன்னா, இது அவனோட கேம். பட் வியானாதும் அதான் எங்களுக்கு புரியல. இது லவ்வா இல்ல கேமா? இது எஃப்ஜேவோட கேம். நான் யாரோ என்கிட்ட பேசினப்போ, ஆமா நல்ல ரம்யாலாம் ஒரு மாரி என்னென்ன ஆனா அவ அந்த விதத்துல அந்த அளவுக்கு போல. ரம்யா ஸ்டார்டிங்லயே போயிடுச்சு. ரம்யாலாம் அஃபெக்ஷனேட்டா இருந்தா. ஆனா அந்த ம். லவ் அளவுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ எஃப்ஜே வந்துட்டு இது அவனோட கேம்ன்ற மாரி எனக்கு தோணுது. இன்னொரு சைடுல எனக்கு வியானா வந்துட்டு இப்போ விக்கல்ஸ் இருக்காங்கல்ல. ம். விக்கல்ஸ் நார்மலா அட்வைஸ் குடுப்பாங்க சுபிக்ஷாக்கும், வியானாக்கும். அட்வைஸ் குடுக்குறப்போ நான் ஒரு வாட்டி காலைல கேட்டுருக்கேன். நான் இந்த எஃப்ஜே டைம்ல இல்ல. நீங்க காதுல கேட்டதை விட ஊரே அதை கேட்டுச்சு. அதான் உண்மை. சொல்லுங்க. எப்படின்னா, நீ ஒரு லவ் கன்டென்ட்டா பண்ணா, உனக்கு இன்னும் நெறைய இது இருக்குன்ற மாதிரி ஒரு எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஞாபகம் இல்ல. இந்த மாரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஆனா இதுதான் சொல்லல. ம். அவங்க வந்துட்டு மேபி அத யோசிச்சுட்டு ம். அது இது பண்ணி மேபி இது ட்ரை பண்ணலாமோ அப்படின்ட்டு ஒரு இதுல அவங்க இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எஃப்ஜேக்கும் வியானாக்கும் ஆகாதுங்க. ஆமா. எஃப்ஜேக்கு வியானா ஆகாது, வியானாக்கு எஃப்ஜே ஆகாது. அதான் எங்களுக்கு புரியல. இவ்ளோ திட்டுவான், அவ்ளோ திட்டுவாங்க. என்னடா? புரியல. அதுக்கப்புறம் ஆனா எஃப்ஜே எப்படின்னு பார்த்தேன். எஃப்ஜே கேம் ஆடுவான். அவன் எங்க அடிச்சா என்ன நடக்கும்? எப்படி பேசினா என்ன? 2வது வார கேப்டனுங்க என் தலைவன். அது எனக்கு இப்பதாங்க தெரியும். நான் பார்க்கல. ஸோ அதனால ஹி நோஸ். அது நான் நான் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் அது நல்லா பார்த்துருக்கேன். ஹி நோஸ் யார்ட்ட எப்படி பேசினா அவனே சொல்லியிருக்கான் கூட. இப்படி 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 பண்ணா இப்படி மாஸ்டர் மைண்ட்ரா தம்பி. ஸ்மார்ட் அப்படின்ட்டு. ஸோ கமருதீன் 2 ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு ம். அப்படின்றத கரெக்டா சொன்ன கெமி. கமருதீன் இத கேமா பிளானா பண்றாரா இல்ல இதுதான் கமருதீனா? பிளான்லாம் இல்ல. அவனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இல்லாம அவனால அங்க சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ ஏதாச்சும் ஒரு ஒரு கம்யூனிகேஷனோ ஏதாச்சும் நான் அவங்க இருந்துட்டே இருக்கணும். பசங்க அங்க வேணாம். அவ்வளவு பசங்க இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? அதான் இல்ல. அதுதான். ஏன்? நான் பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஐ ஃபீல் அதுதான். தட் இஸ் ஹிம். ஓகே. ஒருத்தர் ஒரு மாதிரி அந்த வீட்ல. ஒருத்தர் ஒரு டிஃபரண்ட் கேரக்டர்ஸ். தட்ஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ். சபரி. ம். உங்களுக்கும் சபரிக்கும் என்ன பிரச்சனை? பிரச்சனை சபரி உங்களுக்கு பிடிக்காதாமே? பிடிக்காதா? எனக்கு யாருமே ஃப்ரெண்டும் இல்ல, எனிமியும் இல்லைங்க. அப்படிலாம் அதான் எதுவுமே ஒண்ணும் இல்ல. கிடையாது. சபரி இல்லையா மக்களே, நீங்க சும்மா கொளுத்தி போட்டு கொஸ்டின் கேளுன்றீங்க, கேட்டா இல்லன்றாங்க. ஏன்? ஓகே. டன். ஸோ அது இல்லன்ட்டீங்க. அத நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். நான் சபரி எனக்கு வெளியில இருந்தே தெரியும். ஓ! எனக்கு ஆனா அவ சபரி வெளியில இருக்கிற சபரி தான் உள்ள இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. ஆ ஃபேக்கா தான் இருக்காப்ல. ம். ஃபேக்கா தான் இருக்காப்ல. ஏன்னா வெளியில வந்து சபரி பார்த்தது வேற. உள்ள அவன்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். நீ இந்த மாதிரி இல்லையே. இல்ல அவங்களுக்கு ஒரு வீடியோ போச்சு. அவங்களும் அதான் சொன்னாங்க. ஓ! இந்த யார் வீடியோ சொன்னா? போட்டு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஓ! அதுல அவங்களும் அதான் சொன்னாங்க. அது இது எதுக்காக? எனக்கு தோணுது நான் அவன்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இதுல சொல்றது. இந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது இந்த வீட்டுடைய எக்ஸிட் ம். அண்ட் ஏவி ம். இந்த 2ம் ரொம்ப முக்கியம். ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும்ன்றத நாங்க ஒரு ஆடியன்ஸா பார்க்குறோம். ஓகே. கெமிக்கு அந்த இது வந்து டிசர்வ்ட் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு எக்ஸிட்டா கெமி பார்க்கலையோ ம். அப்படின்ற ஒரு குறை எங்களுக்கு இருக்கு.
கார்ல வந்துட்டாங்க, 2 பேரையும் தூக்கிட்டு வெளில போயிட்டாங்க. நேரா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. 1. உங்க ஏவியும் பெரிய ஏவியா வரல. இதுல ஏதாவது டிசப்பாயின்ட்மென்ட் கெமிக்கு இருக்கா? நிஜமா நீங்கலாம் சொல்லி தான் எனக்கு இது தெரியும். குழந்தைக்கு ஒண்ணும் தெரியல. நீங்களா ஏன்னா சோசியல் மீடியால பத்த போட்டு நான் அது எப்படி தெரியுமா நான் பார்த்தேன்? இந்த சீசன்லயே எல்லாரும் நடந்து தான் வெளில போனாங்க. ஆனா என்கிட்ட ஒரு சைக்கிள் கூட இல்ல. இது வரைக்கும். ஓகேங்களா? ஐ டோன்ட் ஓன் அ சைக்கிள். ஆனா இந்த வீட்ல நான் கார்ல ஏறி கார்ல வெளில போய் இறங்குனேன். விஜய் சேதுபதி சார் நோட் பண்ணீங்க. கண்ணாடி மட்டும் கொடுக்காதீங்க. சைக்கிள் இல்லையா? கார் வாங்கிக்கோங்க. ஸோ நான் கார்ல ஏறி கார்ல போய் இறங்குனேன். அண்ட் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, பிக் பாஸ் ஐ லவ் யூ கெமி அந்த அது தனியா என்கிட்ட சொல்ல. நான் அந்த வருத்தம் எனக்கு நெறைய இருக்கு. ஓகே. ஏன்னா பிக் பாஸ் எப்பவுமே எவிக்ட் இன்டர்வியூல ஆகுறப்போ பேசிட்டீங்க. பிக் பாஸ் பாப்பாரு. நீங்க வீட்டுக்குள்ள கெஸ்டா ஒரு வாரம் கண்டிப்பா போவீங்க. இல்ல எல்லா சீசனும் போயிருக்காங்க. அப்படி போனீங்கன்னா அந்த போனேன்னா வார்த்தை உங்களுக்கு வரும் என்பதை என்ன நாங்க ஏன்னா இங்க ப்ரோவோக் டிவி சார்பாக பதிவு பண்ணிக்கிறோம். தேங்க் யூ. நான் அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பிக் பாஸோட ஐ லவ் யூ, பிக் பாஸோட ஃபியூ வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ் ஏன்னா நான் லிட்டரலா அவரு தான் என் லைஃப் மாதிரி உள்ள நான் பார்த்தேன். ப்ளஸ் நான் மேல போயிட்டு இன்னொரு விஷயம் எப்படி நான் பாசிட்டிவா பார்த்தேன்னா, எல்லாருக்கும் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் தான் அந்த ட்ராஃபி குடுத்தாங்க. எனக்கு விஜய் சேதுபதி சார் கையாலேயே எனக்கு கிடைச்சது. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் பெஸ்ட் இஸ் இந்த கண்ணாடி. எனக்கு வந்துட்டு நான் அழுதன்றதுனால எனக்கு அழகா வந்துட்டு அவரே மனசார எனக்கு குடுத்தாரு. டிசைன் கொடுடா நானும் அழுகுறேன். ஸோ அதுவும் எனக்கு கிடைச்சது. அண்ட் ஏவி பார்த்தோன்னே எனக்கு ஓகே எனக்கு காமிச்சது ஐம் ஹாப்பி. உங்களுக்கு இதை காமிக்கணும்னு தோணுச்சா? நான் பார்த்துட்டேன். அண்ட் அவ்வளோ லவ் வெளில வந்தோடனே எல்லாரும் கை தட்டி நான் பேசினதுக்கு ஏன்னா கெமிக்கு பெரிய ஃபேன் பேஸ். பிக் பாஸ்னால மட்டும் இல்ல. பொதுவாவே கெமியை நிறைய பேருக்கு பிடிக்கும். குக்குத் கோமாளி எல்லாம். ஸோ அதுக்கு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அண்ட் இதுலயும் கெமி என்ன அந்த கேம்ல வந்து கத்தல, சண்டை போடல, பொய்யா நடிக்கல, எந்த இடத்துலயும் தேவையில்லாம ஒரு டிராமா பண்ணல. வந்தாங்க, இருந்தாங்க, போனாங்க. அப்படி சொல்ல முடியாது. அப்படின்ட்டு தான் நாங்க சொல்லுவோம். நாங்க அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி சொல்ல முடியாது. எப்படின்னா நான் தேவையில்லாம நான் கத்தி கத்தி தான் நான் ஏன்னா அந்த பிக் பாஸ் ஷோவை அப்படி செஞ்சாதான் அவங்க கண்டெஸ்டன்ட் அப்படி அப்படின்னு நம்ப வச்சிருக்காங்க. தெரியல. எனக்கு வந்துட்டு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் கேட்க வேண்டிய இடத்துல நான் கேள்வி கேட்டிருக்கேன். டாஸ்க்க நான் ஏன்னா வந்துட்டு ஒரு வீக்கெண்ட்ல தெளிவா பதில் சொல்ற ஒரு 5 பேர்ல கெமி ஒரு ஆள். தேங்க் யூ. அதை நாங்க ஒத்துக்கிறோம். தேங்க் யூ. ஏன்னா விஜய் சேதுபதி சார் எவ்வளவு கஷ்டப்படுவார் தெரியுமா? ஐயோ நான் கேட்ட கேள்விக்கு எவ்வளவு ஒழுங்கா ஒரே டைம்ல கொடுங்கடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? ஆமா அது நடக்கும். எனக்கு வந்து நான் வந்துட்டு கேம கேள்வி கேட்கிற இடத்துலலாம் கேள்வி கேட்டிருக்கேன். நான் யாருக்கும் சப்போர்ட்டா, பயாஸ்டா அந்த மாதிரி நான் இருந்ததில்ல. அண்ட் நான் ஒரு இடத்துல நான் அத ஒத்துக்கிறேன். ஒரு இடத்துல நான் ஆல்மோஸ்ட் போயிட்டேன். ஆனா நான் இம்மீடியட்டா கம்பேக் குடுத்துட்டேன். ஐ கேம் அவுட் ஆஃப் இட். ஏன்னா நான் போலன்னு சொன்னா எனக்கே நான் பொய் சொல்ற மாரியா இருக்கும். எனக்கு நான் பொய் சொல்ல முடியாது. ஐ கேம் அவுட் ஆஃப் இட். பிளஸ் நான் வந்துட்டு டாஸ்க் நான் சூப்பரா ஆடுறேன். அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாவும் சரி, நான் ஜாலியா எங்க பார்த்தாலும் டான்ஸ் ஆடுறதோ, ஃபன் பண்றதோ அந்த மாதிரிலாம் நான் வந்து தப்புனா நான் ஒத்துப்பேன். அதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவேன். ஆனா எல்லா கேமராக்கு போய் நான் வீட்லயே அதிகமா அடி வாங்கினது யாருன்னா நான். ஓகேங்களா? ஏன்னா அவ்ளோ பேரு டாஸ்க்லயும் சரி, எனக்கு கூமிச்சா நான் ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவேன். எனக்கு அலர்ஜிஸும் வந்திருக்கு. அவ்ளோ வலி வந்திருக்கு. வேலையா இருந்தாலும் நான் நோ சொன்னது. எல்லாமே நான் பண்ணுவேன். கெமிக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்களாமே. அப்போ கூட நான் வந்தேன் டாஸ்க்கு. ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இல்ல. உள்ளே டாக்டர் பார்த்துட்டு என்ன அமிச்சிட்டாங்க மெடிகேஷன். எங்களுக்குலாம் நியூஸே வெளில ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. கெமி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, எவிக்டட் அவங்க. இல்ல ஊசி ஏத்தினா ஒரு மாதிரி ரொம்ப ஆனா நீங்க செம்ம ஆளுங்க. கவின் பிரதர் வந்து உங்களுக்கு ஒரு கோடு வேர்டை கொடுத்து எவிக்ஷன்ல நீட்டா கிளம்பி கார்ல ஏறி வெளில போயிட்டீங்கல்ல, டேட்டு கிடைக்கலன்ட்டு. அப்ப இதெல்லாம் பிளானு. எனக்கு அவர் சொன்னப்போ எனக்கு செம்ம ஷாக். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த படம் நம்ம ஹாய் படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு. நயன்தாரா மேம் நீங்க எவிக்ட் ஆகி போனீங்களா இல்ல படத்துக்காக வெளில போனீங்களா? அதான் கேளுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு. நல்லா போச்சு ஷூட்டிங். செகண்ட் ஷெட்யூல் கரெக்டா நான் உள்ள ஏறுறேன். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் உள்ள பிக் பாஸ்க்காக நான் போறேங்க அப்படின்னு. அவங்களும் ஓகே தான். நான் ரொம்ப உள்ள ஃபீல் பண்ணேன். எங்கே நான் எல்லாமே எடுத்திருப்பாங்களோ இல்ல முடிஞ்சிருக்குமோ நான் உள்ள யோசிச்சிருக்கேன். ஆனா சடனா கவின் அவங்க வந்துட்டு உள்ள வந்துட்டு இப்படி சொன்னேன், வெயிட் பண்றீங்களா அப்படின்ட்டு நான் கேட்டேன். இல்ல நீ பொறுமையா விளையாடி முடிச்சுட்டே நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா கோயின்சிடென்ட்லி நான் எவிக்ட் ஆயிட்டேன். நீங்க போங்க, நாளைக்கு வந்துடுறேன். எனக்கு ஆனா ஷாக். எனக்கு வந்துட்டு லிட்டரலா ஒரு ஷாக். அண்ட் இன்னொரு சைடு வாஸ் ஹாப்பி. எனக்கு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. இந்த வார்த்தை கிடைக்கிறதுக்கு ரொம்ப இட்ஸ் நாட் ஈஸி. கஷ்டப்பட்டிருக்கேன். கரெக்ட். இந்த ரஜினி சார்
ஃபேன், எல்லாருமே ரஜினி சார் ஃபேன். அதுல மாற்று கருத்து இல்ல. படையப்பா படம் பார்த்தீங்களா? ஆ. ஏன் சிவாஜி சார் நடிச்ச அந்த வீட விட்டு வர்ற ரோல நீங்க பண்ணீங்க? வீட்ல இமிட்டேட் பண்ணீங்க. எது? போய் எல்லா இடத்துலயும் போய் கட்டி பிடிச்சு வந்து அழுது பெட்லலாம் படுத்து உருண்டு நான் பார்த்தனே. எனக்கு எனக்கு ஹக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அங்க ஒரு கனெக்ட். எனக்கு தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த தனியான வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ வீட்டுக்குள்ள கூட அவ்ளோ பேர் என்னதான் எல்லாரும் டாக்ஸிக்கோ இது அதுன்னு சொன்னாலும், அவ்ளோ பேர் இருக்காங்க. இப்ப நம்ம கோவம் அப்ப காமிக்க இவ்வளவு சிரிச்சு பேசுற கெமிக்கு பின்னாடி ஒரு மறைக்க முடியாத, மறுக்கப்படாத ஒரு சோகம் இருக்கு. நிறைய நான் தான் சொல்லியிருக்கேன். ஏவிலயும் சொல்லியிருக்கேன். லிட்டரலா விஜய் டிவில மட்டும் தான் ஐஸ் அழுவாங்க. ப்ரோ டிவில அழமாட்டாங்க. அப்படி இல்ல. இப்போ வந்துட்டு ஆ அந்த வீட்டுக்குள்ள இப்போ ஒரு குடும்பத்துல அண்ணா, தங்கச்சி எல்லாமே இருந்ததுன்னா, அது கூட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கோம்னா, இப்போ நம்ம சண்டை போடுறோம். சண்டை போடுறதுக்கு ஒரு இது இருக்கும். இல்லன்னா பாசம் காமிக்கிற ஒரு இது இருக்கும். எதா இருந்தாலும் ஒண்ணு இருக்கும். அந்த வீட்ல எனக்கு ஒரு ஹியூமன் நார்மலா என்கிட்ட பேசி பழக்கம். நான் என்னையே கொஞ்சிலாம் பழக்கம். அங்க போயிட்டு ஐ அம் ஏபிள் டூ எக்ஸ்பிரஸ் மை எமோஷன்ஸ். எனக்கு ஒரு இடத்துல என்னமோ தெரியுது, என்னால பேச முடியுது. பிளஸ் எனக்கு வெளியில வந்துட்டு ஃபுட் எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். லிட்டரலா அந்த புரொடக்ஷன் சாப்பாடோ, இல்ல எனக்கு அந்த ஒரு நாள் நான் வந்துட்டு சரி இன்னைக்கு நம்ம பிரெட் இது வச்சுட்டு நியாயமா சொல்லுங்க. அந்த சாப்பாடே பரவாயில்லன்னு தோணிருக்கும்ல. இல்லங்க. நான் ரவா கஞ்சி அவ்ளோ ரசிச்சு குடிப்பேனான்னு நான் யோசிச்சா, நாங்க ரசிச்சு குடிச்சிருக்கேன். ஒவ்வொரு 3 வேள சாப்பாடோ, 2 வேள சாப்பாடு அட்லீஸ்ட் திவ்யா கிடைக்குது. வந்தோனே அந்த காரமான கறிய வாங்கி அது அது மட்டும் எனக்கு வேணாங்க. எனக்கு முடியலங்க. எனக்கு ஹெல்த் சி ஓகே. கஞ்சி ஓகேங்களா? சோ எனக்கு என்னன்னா, என்னதான் இருந்தாலும் கஞ்சியாவது கிடைக்குது. எனக்கு அது கூட இல்ல. எனக்கு அந்த கிடைக்கிறப்போ எனக்கு இந்த வீடு ரொம்ப ஸ்பெஷல். நான் யாருன்னு எனக்கே காமிச்ச ஒரு வீடு. ஆர்கிடெக்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த வீடு அப்படியே எடுத்துட்டு வந்து நல்லா தான் இருக்கும். ரொம்ப அழகா நல்லா இருக்கும் இருக்குல்ல? வீடு. அழகா இருந்துச்சு. ஆமா. இதுவரைக்கும் வந்த பிக் பாஸ் செட்லயே இந்த செட்டு சூப்பர் செட்டு. பியூட்டிஃபுல் செட். வீட சொன்னேன். செட்டு தான் சொல்றேன். சரி ஓகே. யார் இந்த பிக் பாஸ்ல வின் பண்ணுவாங்க? வயக்காடுல போனா கேபி. இல்லனா கெமி இல்லனா ஏங்க அப்படின்னு யாரையும் சொல்ல முடியல. தெரியும்ல. உங்களுக்கு உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இத்தனை சீசன்ல நம்ம இவங்கலாம் சும்மா கண்டஸ்டன்டாவே என்னால சொல்ல முடியல. அது விட்டுருங்க. யார கண்டஸ்டன்டாவே இல்ல சொல்ல முடியல. பொதுவாவே உங்கள சொல்ல பொதுவாவே. ஓகே. சரி. ஐயோ மைண்ட் வாய்ஸ் வெளில வருது. சொல்லுங்க. சரி. இப்போ நான் ஏன் இத சொல்றேன்னா, இப்போ நம்ம மத்த சீசன் பார்த்தோம்னா, சும்மா அட்லீஸ்ட் ஒரு கெஸ் ஒண்ணு பண்ணுவோம்னு இருக்கும். ஆனா அதெல்லாம் நாங்க 10 நாள்ல சொல்லிருவோம் இவங்க தான் வின். ஓகேங்களா. ஆனா இந்த சீசன்ல எனக்கு உங்க எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு எப்படின்னா, ஒரு நாள் சடனா ஒருத்தவங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இன்னொரு நாள் சடனா வந்துட்டு அதே ஆட்கள் வந்து டவுன் ஆகுறாங்க. இன்னும் ஆடவே மாட்டேன்னு நெனச்சாங்க ஆடுறாங்க. ஒரு வாரம் ஒரு ஏத்த இறக்கம் இருக்கு. ஓகேங்களா. சோ யாரு கெமிய ஜெயிப்பா? பொறுத்தவரைக்கும் இவங்க ஜெயிக்கலாம்ப்பா. இவங்க தான் டிசர்வ். இவங்க எல்லாரும் எனக்கு வந்து அதனால எனக்கு லிட்டரலா கன்ஃபார்மா எனக்கு சொல்ல தெரியல. ஒரே ஒரு ஆள் பேர் சொல்லுங்க. சும்மா ஒரே ஒரு புடிச்சது. ஆள் பேரு சொல்லணும் அப்டின்னா, மேபி இவ்ளோ சிச்சுவேஷன்ஸ்லயும் கொஞ்சம் அப்டின்னா எனக்கு விக்கல்ஸ் தோணும். விக்கல்ஸ் விக்ரம். விக்கல்ஸ் விக்ரம் எனக்கு தோணும். ஏன்னா அவங்க ஆடுற கேம். ஆனா அவங்களும் அப்பப்போ டவுன் ஆகுறாங்கறது. பட் அவங்க டவுன் அவங்க 2 ரோல் பண்ணாங்க பாத்தீங்களா இல்ல? மீச வச்ச விக்ரம் வேற, மீச எடுத்த விக்ரம் வேற. ரஜினி சாருடைய இந்திரன் சந்திரனா ரெப்ளிகேட் பண்ணாப்ல அவரு. அது எப்படி இருந்துச்சு அந்த ரோல் சேஞ்ச் எப்படி இருந்துச்சு? எனக்கு என்னன்னா விக்ரம் நான் விக்ரம் ஒரு மாதிரி பார்த்தா டப்புன்னு அந்த திவாகர் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நடுவுல எனக்கு சிரிப்பு வந்துச்சுங்க. இன்னொரு சீரியஸா பேசிட்டு தான். ஆனா இந்த திவாகர் பயமுறுத்துனதெல்லாம் நான் பயந்தேன். நானே புகழ நீங்க நார்மலா தானே இருக்கீங்க. நான் நிக்கலாம்ல. பட் அவரு ஒரு இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு, அந்த இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகுறது நார்மலுங்க. ட்ரஸ்ட் மீ. அந்த இடத்துல அப்படி இருக்க முடியும். ஏன்னா, அவரு தான் இருக்கிறதுலே பாசிட்டிவா ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு போயிட்டு இருந்தாரு. அந்த பாசிட்டிவ் ஆன என்வாயர்ன்மென்ட்லயே நெகட்டிவ் ஆகுறது ஆயி, அது திரும்ப அடக்கி பார்த்து, அவர் இன்னும் ஏதோ ட்ரை பண்ணிட்டு ஸோ ஒரு லைட்டா புரிதலோட இன்னும் போறதுன்னு விக்ரமா நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விக்கல்ஸ் இடத்துல விக்ரம் ஆமா. ஐ ஃபீல் ஏன்னா அதுவும் தெரியல. ஒரு ஒரு நாள் ஒண்ணு நடக்குது. விஜய் பார்வதி ஏன் ஆகக்கூடாது? ஏங்க புரியவே இல்ல. பாரூஸ் நியாயத்துக்கு ஆடலன்னு அவ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே கிடையாதுங்க. இன்னொருத்தவங்க இழுத்து தான் அவங்க போனோம்னா, அது எவ்ளோ தூரம் நிலைக்கும் பிளஸ் நடக்கும் எனக்கு தெரியல. நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டி. மத்தவங்கள யூஸ் பண்ணி தான் அவங்களே வந்துட்டு ஜெயிக்க முடியும்.
ஓகே. அவங்க தனியானா அவங்க வாயால மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அதுவும் எவ்வளோ நாள் ஒரு ஒரு விஷயத்த பொய்னா தெரிஞ்சு ரிப்பீட் பண்றதுனால அது நியாயமாயிடும். சூப்பர் மக்களே. ஸோ கெமி, நீங்கள் வந்து சின்ன திரையில் மட்டுமில்ல, வெளித்திரையிலும் வெற்றிகரமாக இருந்து மென்மேலும் வளர ப்ரோக் டிவி சார்பாகவும் ஜோ மைக்கேல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. கண்ணாடி கொடுத்துருங்க. சிரிச்ச முகம் எப்படி சிரிங்கள முகமா மாத்துச்சு பூரா ஆக்டிங் மக்களே. நானு ஆ நடிப்பு அரக்கி கெமி இதை மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கான் மக்களே அப்படின்னு நான் சொல்லணும் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. ஓகே. நன்றி. தேங்க்யூ.